வணக்கம், நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இது எக் ஃப்ரிட்டாட்டா. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எக் ஃப்ரிட்டாட்டா செய்யறதுக்கு ஒரு பவுலில் 6 முட்டை எடுத்து அதில் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மிளகு பொடி, ஒரு டேபிள் ஸ்பூன் பால் ஊற்றி முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு பீட்டரோ இல்லை ஒரு விஸ்க் இருந்ததுன்னா நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒரு ஃபோர்க் இல்லைனா ஸ்பூன் வச்சு கூட நல்லா அதை பீட் பண்ணணும். முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. அடுத்தது ஃப்ரிட்டாட்டா செய்கிறதுக்கு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் போட்டு, இது செய்கிறதுக்கு நீங்கள் ஆலிவ் ஆயில் இல்லைன்னா சாதாரண எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட்டர் போட்டால் டேஸ்ட்டுன்னு நல்லாயிருக்கும். அடுத்தது பொடியாக நறுக்கின பூண்டு கொஞ்சம், பொடியாக நறுக்கின வெங்காயம் 1, ரெண்டு நிமிஷம் வதக்கின பிறகு பொடியாக நறுக்கின பச்சை குடமிளகா கொஞ்சம், பொடியாக நறுக்கின சிகப்பு குடமிளகா கொஞ்சம், மஷ்ரூம்ஸ் மெலிசாக ஸ்லைஸ் பண்ணது அதையும் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கணும். இந்த முட்டை ஃப்ரிட்டாட்டா செய்கிறதுக்கு இந்த காய்கறிகள் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இஷ்டப்பட்ட காய்கறி நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சமாக இட்டாலியன் சீசனிங். இது உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். இது கிடைக்கலன்னா இது இல்லாமல் கூட நீங்கள் இந்த எக் ஃப்ரிட்டாட்டா செய்யலாம். ஒரு டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஃப்ளேம் லோவில் வச்சு அடித்து வச்ச முட்டையை பேனில் ஊற்றிடுங்க. இது முழுசாக ஊற்றின பிறகு இதை சுற்றி கொஞ்சம் மொட்சரெல்லா சீஸ் கிரேட் பண்ணிக்கோங்க. கிரேட் பண்ண பிறகு பேன் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு நல்லா வேக வைக்கணும். 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா எக் ஃப்ரிட்டாட்டா ரெடியாக இருக்குது. இது அப்படியே பேனில் இருந்து எடுத்து சூடாக சர்வ் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி எக் ஃப்ரிட்டாட்டா நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எக் ஃப்ரிட்டாட்டா எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆம்லெட் மாதிரி தான் இருக்கும், ஆனால் இதில் நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு செய்கிறது உண்டு. ஸோ இது ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன். இது நீங்கள் பண்ணி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டீங்கன்னா நல்லா ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட், நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.